அண்ணனை தான் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். இப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். 2 பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன். அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன். அப்படி 2 பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ள தெரியும், கனியன்னு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆஃபீஸாக பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டைரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம் தான் வந்து சசிகுமார் சார்கிட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால், அண்ணன் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்காரு. வந்துட்டியா, வா வா, நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன். சிறப்பாக இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு, வேறு யாராவது வச்சு பண்ணு, நான் நாடோடியில் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நடிக்க முடியல அவர். ஐயா, அப்போ வந்து வர வாத்தியாரை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அப்போ வில்லனாக தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக்குமார் சார், கனியண்ணன், எஸ்ஆர் கதிர், நாங்கள் 4 பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும். ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்தில் அண்ணன் ஹேரே ஹேரே அப்படின்னு கமெண்ட் அடிச்சு ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனாக பார்க்க ஆரம்பித்தார். அப்பா அண்ணன் காப்பாற்றுறேன். ஏன்னா சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. பசங்க கதை கேட்டுட்டு 2 பேரும் ஒருன்னே இருக்காங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயா இவங்க படம் பண்ண மாட்டாங்க, இங்கே எல்லா இடத்துலையுமே சொன்னோம், போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சிரிக்க வைக்கிறதே பெரியம்பாடாக இருக்குது இது அப்படின்னேன். ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கண்டிப்பாக இன்டர்வலில் சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படின்னு. அப்படி ஆளுங்க அவங்க 2 பேரும். இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம், இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார். டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரானா நான் இன்டர்வலில் கேட்குறேன், அண்ணா உண்மையிலே என்னண்ணா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. டேய் தங்கம் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்கிறா அப்படின்னாரு. என்ன படமே முடிச்சது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு அண்ணா டப்பிங் நீங்கள் பேசுகிறீங்களாண்ணா அப்படின்னு. பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லாக அப்படிதான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணே இந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும்போது அங்கே தூங்கும்போது மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லா இருக்கும், இது கனியனை வச்சுக்கோங்க, கனியனை கூப்பிடுங்க அப்படின்னு நான் தான் ஃபோன் அடிப்பேன். கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார். பசங்கட்டு நைட் ஷூட்டிங், அவர் 6:30 மணிக்கு ஷூட்டிங், காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். அந்த கேரக்டர் கனியண்ணா நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில் ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன், அண்ணா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படின்பாரு. அவ்வளோதான் வருவார், நடிப்பார், என்ன எதுன்னு மாட்டார். அப்புறம் டப்பிங்கில் தான் சந்திப்பேன். அப்புறம் அந்த கொலைஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறான். அவன் வந்து அண்ணா கனியன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். அப்படின்னா இந்த நம்ம அசிஸ்டன்ஸ் படம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும். பண்ணிவிடுவோம் அண்ணா அதே சொல்லி அவ்வளோதான். அது கதையை கேட்குறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒன்றுமே பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அண்ணன் ராபின்ஹுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்ஹுட் பண்ணுறது மாதிரி இவர் கம்பெனி பெருசாக இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவார், இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் ஒரு நாள் எப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு, ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே கொடுக்கல. அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவாரு. அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கிக்குவாருன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கி இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதுக்கு அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்போ உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால திடீர்னு ஃபோன் அடிச்சார், இங்கே இருக்க அப்படின்னு. அண்ணன் இங்கே மாதிரி இருக்கேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு.
நான் இல்லைண்ணே இப்போ வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனால் பேசிக்கிட்டு இருக்கோம். 3 கதை சொல்லிட்டாரு. உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் மீட் பண்ணால் கதை தான் பேசுவோம். ஒன்று நான் சொல்லுவேன், இவ்வளோ சொல்லுவார். டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்றாரு, அவருக்கு ஒரு கதை, இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார். அப்போ நான் ஒரு மாதிரியே இருக்கேன். ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா கொஞ்சம் பண பிரச்சனைனா ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறேன். அல்லதானே 4 வச்சு கொடுத்து விட்றேன். வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கு கஷ்டம் பணம்னா ஒரு 2-3 பேர்ட்ட சூரி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம். டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கணியண்ணன். அவருடைய ஃபங்க்ஷன்ல தம்பிராமன் உடனே வந்து அண்ணன் ஒரு 10 போட்டுருவோமான்னு பார்க்காத. அந்த இடத்துல சினிமாவில் இருந்துகிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சுக்கிறது சந்தோஷம். நாங்களாம் அப்பப்போ வாங்கிக்குவோம், கொடுத்துக்குவோம். என்ன சூரி? இல்ல நிறைய இருக்கு அவர்கிட்ட. ராமாபுரத்துல இருக்காருல்ல, அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட. இருக்கிற இடம் ராமபுரம்ல, அதனால இங்க நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகா நிறைய இது பண்ணிருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது, அதுவும் பாலாண்ணன் வர்றா, நீனும் பாலாண்ணன் தாண்டா அதுங்கணும் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலேயே டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு. மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டைரக்டர். எல்லார்ட்டையும் போய் மை நேம் இஸ் தன்ராஜ், மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன். எனக்கு உள்ள பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரியே. அப்படிங்கும்போது அவர் தான் டைரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு சூரி, இந்த படத்துல ஏதாவது ஒரு இந்த கேரக்டர் தூக்கி ஒரு படத்தில் வச்சிருவோமா அப்படின்னு சூரி நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே பிரதர், இங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது. இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீசரை பார்க்கும்போதே தோணுது. கண்டிப்பா கணியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேற ஒரு லெவல் கொண்டு போவாரு. அந்த டீம் எல்லாருக்கும், ஹீரோயின்ல இருந்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.